தெரியுது பாருங்க நல்லா. தெரியுதா? இந்த பெந்திரிச்சு நல்லா. இந்த அது நல்லா தெரியுது பாருங்க. அந்த ஒயிட்டா வர்றது நிலா. ஏய் ஆமா. தெரியுதா? ஆமா ஆமா ஆமா. சுத்துது பாருங்க. அந்த இது அரோகரா அரோகரா அரோகரா. அப்ப எனக்கு ஒரு டவுட், இப்ப சூரிய கிரகணம் ஏய் பாரு பாரு. பேசாம கும்பிடு. சுத்துது. நல்லா தெரியுதானே? ஆமா ஆமா. நல்லா இருக்கு. அதான் வருது, அது ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த சூரியன் வந்து கீழே போற மாதிரி இது மேல வர மாதிரி இது ஒரு ஒளிவட்டம் அந்த சுத்தி இருக்குல்ல. தெரியுதா? அந்த ஒளிவட்டமும் பின்னாடி அந்த ஒரு மாதிரி பிங்கிஷா வருதாரு. இதுக்கு தாங்க முருகன் இல்ல, இதுக்கு தான் முருகன் நம்மளை கூட்டியாந்துட்டாரு. நம்ம இல்லாட்டி தாண்டி அலங்காரம் என்னைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். இதை இன்னைக்கு பாத்திரம் தான் இல்ல, அது கூட்டத்துல தான் நம்ம மாட்டிருப்போம். இதை பார்க்க முடியாது, இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஒரு செகண்ட் அப்படி இது ஆச்சு அந்த பிங்கிஷா ரொட்டேட். நல்லா தெரியும். இப்ப நல்ல மேல வந்து நல்ல கிளியரா தெரியுது பாருங்க. இந்த வெயில் நேரத்துல நிலவு இருக்கு. இங்க பாருங்க மேல கிளியரா தெரியுது பாருங்க. அந்த மலையை விட்டே கொஞ்சம் மேலே வந்துருச்சு. மேலே வந்துருச்சு. இவர் இப்ப மேலே நானும் அதான் சொல்றேன், கண்ணே கூசுது. அதுதான் கண்ணை பார்க்கணுங்க. அந்த ரேஸ் வரணும், சூரிய நமஸ்காரம்னு காலைல எழுந்துச்சா தானே 6 மணிக்கு சூரிய உதயத்தில் நமஸ்காரம். கண்ணுக்கு நல்லது, கண்ணு நல்லா தெரியும். அதான் அந்த 2 ரவுண்டு தெரிஞ்சாவே ஓகே தான். சந்திரன் அண்ட் சூரியன் அவ்வளோ. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு செமையா பார்த்துட்டோம். எல்லா ஊர்லயும் தெரியுமா இல்ல இங்க மட்டும்தானா? அப்படியா? அட பாருடா கடை. அதனாலதான் பழனியில வந்து பழனியில இங்க இருக்கவங்க எல்லாரும் வீட்டுல இதே தைப்பூசம் கொண்டாடுவாங்க. தெரியாம மலைக்கலாம் இதுதானா வீட்டு வாசல்ல தேங்காய் உடைச்சு வச்சு சூடத்தை ஏற்றி கும்பிடுறாங்க. அப்படியா? தேங்காய் உடைச்சு அப்ப கட்டாயம் வந்துரும். கட்டாயம் வரும். வந்துருச்சு இல்ல 2 அதானே நம்மளும் நான் என்னடா ஏழு இன்னும் வரல.